தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தீட்சை என்பது, அந்த மந்திர தீட்சை என்பது பெரும் நாட்கள். யார் வேணாலும் மந்திரம் சொல்லலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து வியாசர் சொல்வதற்கும் பீஷ்மர் சொல்வதற்கும் அதே மந்திரத்தை அஸ்வத்மனும் கத்திருந்தான், அவன் சொல்வதற்கும் அதே மந்திரத்தை துரியோதனும் கத்திருந்தான், அவன் சொல்வதற்கும் அதே மந்திரத்தை அபிமன்யும் கத்திருந்தான், அவன் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. யாருக்கு ஐயா பலிச்சது? மந்திரங்கள் பலிச்சது யாருக்கு? பீஷ்மர் போர்க்களத்தில். கவனிங்க, என்ன கவனிங்க, பீஷ்மர் போர்க்களத்தில் இருக்கிறவர்கள் பீஷ்மர் சொன்ன மந்திரம் தான் ஜெயிச்சிச்சு, அவரை யாருமே ஜெயிக்க முடியல. பீஷ்மர் தான் மகாச்சாரியர். அதேமாதிரி வியாசர் பரசுராமர் உயிரோடு இருக்கும்போது அவங்க சொன்ன மந்திரம் தான் ஜெயிச்சிச்சு. எந்த நாளில் தீட்சை வாங்குகின்றோம், என்ன மந்திரங்கள், கோடான கோடி மந்திரங்கள் இந்த பூமியில் இருக்கின்றது. இதில் சித்தர்கள் மூலியமாக நான் அதிகாலை உரையில் சொன்ன மாதிரி சித்தர்கள் மூலியமாக நான் வாங்கின இந்த விஜாச்சார மந்திரங்களை உங்களுக்கு ஒழிக்கும் போது நம்ம வந்து இன்றைக்கி வந்து மணிக்கணக்கில் நாள் கணக்கில் சொல்ல வேண்டியது. போகிற போக்கில் இப்போ எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்து அற்புதமாக அந்த மெடிடேஷனாக கொண்டு வருது அப்படிங்கிறத வேதாத்திரி முயற்சி மெத்தட்லேயே நான் சொல்லித்தரேன். சரிதானுங்களா? வாழ்வியல் முறையில் தீட்சையில் முக்கியமான விஷயம், போன மாவட்டம் என்ன பண்ணோன்னா சுத்திக்காக எதை பயன்படுத்தணும்? பட்டை பயன்படுத்தணும். பட்டு போட்டு வாங்க சார்னு சொன்னேன், பட்டை பயன்படுத்தணும். பட்டு கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலுக்கு வந்து பட்டை யூஸ் பண்ணார். இப்போ தமிழக முதல்வர் கூட அடிக்கடி பட்டு உடைத்து வர்றார். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, என்ன சார் பட்டில் வரான்னு நினைப்போம். ஆனால் பட்டு எல்லாத்தையும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். சரிதானுங்களா? வந்து அரசர்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அதுக்கப்புறம் என்ன அன்னைக்கு வந்து தர்பை, பிராமணரோட ஆயுதம் தர்பையை வச்சு சுத்தி பண்ணேன். அதுக்கப்புறம் மயிலிறகு முருகன் இதெல்லாம் சுத்தி பண்ணும். இன்றைக்கு எல்லாத்தையும் பீக்கா எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இது வந்து எங்கேருந்து சாதாரணமாக எடுத்த ருத்ராட்சம் கிடையாதுங்க. ருத்ராட்சம் பன்முகங்கள் உண்டு. கேதார்நாத்தில் கிட்டத்தட்ட ருத்ராபிஷேகம் பண்ணி, கிட்டத்தட்ட நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ருத்ராபிஷேகம் பண்ணி அவர்கள் தலையில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடந்து அந்த அபிஷேகத்தை முடிந்து கிடந்தது. அந்த ஐயர் யாரும் கொடுக்காம எனக்கு கொடுத்த கிஃப்ட் தேவாமிர்தம். ருத்ரம் அப்படிங்கிறதே வந்து சிவனுடைய கண்ணுலேருந்து வந்தது. இந்த ருத்ராட்சத்தை போட்டால் சகல தோஷங்கள் உலகத்தில் இதுக்கெல்லாம் தாத்தா இது வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் மாதிரி இதை தலையில் வச்சுட்டோம்னா சிவனுடைய தலையில் இருந்து அந்த ருத்ராட்சத்தை வச்சுன்னா ஒரு தோஷமும் நம்மள அகலாது. சகல தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இதை உங்களுடைய தலையில் வச்சு தீட்சை கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ ருத்ராட்சம் சாச்சா அந்த சிவனே இறங்கி உங்களுக்கு தீட்சை கொடுக்குற மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது சார். போன வாட்டி ஒரு 50 பேர் வந்தோம், இந்த வாட்டி சம் பீப்புள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் வீக் டேஸ்லாம் வச்சுட்டோம். எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைச்சா கிடைக்காது. யாருக்கு ஜென்மாந்திர புண்ணியம் இருக்கும்? சும்மா வாய்க்கு வந்தது 50 கோடி, இந்த ஆட்டும் அந்த மாதிரி மசா சுசுன்னு யார் பிஸி இல்லை? நீங்கள் பிஸி இல்லையா? நான் பிஸி இல்லையா? ஏன்னா சார் விடிய காலம் 2 மணி வரலும் பேசிகிட்டு இருக்கேன். பேசிட்டு விக்னேஷ் கோயில் நைட்டு எனக்கு போட்டதை காமிக்கிறேன் சார், எனக்கு ஃபீவர் சார், கோல்டு சார், என்னால் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லி போட்டார். 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், 3 மணிக்கு ஃபோன் அடிக்கிறார். 3 மணிக்கு ஃப்ளைட் டிக்கெட் பண்ணி நான் 7:45 என்னை எப்படியாச்சும் போட்டு அனுப்பிச்சிருங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் ஃபோன்லேயே கொடுங்கண்ணா சார். இதை நான் ஃபோனில் கொடுக்க மாட்டேன் சார், ஃபாரினில் இருக்கும், நேரில் தான் கொடுப்போம். அடுத்த பௌர்ணமி கூட தாங்க முடியாத மனுஷன் 7:45 to 8 எனக்கு உள்ள வர வச்சுட்டார். 7:45 நான் 7:45 வந்து உருவேற்றி மெடிடேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு என் ஒய்ஃப் 8th ஐசியூவில் வச்சுருக்காங்க. அதுக்கு நான் ஃபீஸ் கட்டணும். இதுக்கிடையில் நாங்கள் ஓடி போய் கொங்கலேஸ்வரர் கோயில், சிவன் கோயில் வந்துட்டு தான் வருவேன் எப்பொழுதும் வரும்போது. அதை போய் அவ்வளோ அவசரமாக தரிசனம் பண்ணிட்டு அங்கே என்ன மாதிரி ராஜ தரிசனம் கிடச்சின்னு பாருங்கள். மனிதன் வந்து நான் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ராஜா மாதிரி சக்கரவர்த்தி மாதிரி அப்படி போய் உள்ள நுழைஞ்சனா என்ன சார் செந்தில் சார் அந்த 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 அனுபவத்தை வந்து சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போங்க. உள்ள போனோன்னே என்ன மாதிரி கூப்பிட்டு எல்லா ஐயரும் கூப்பிட்டு கிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, நான் யாரும் என்ன எதுவுமே சொல்லலை. என்ன மாதிரி ராஜ மரியாதை கிடச்சின்னு பாருங்கள். அவருடைய ராஜ மரியாதை கிடச்சிட்டு சரி பாவம் அவன் பசியோடு இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு ஐசியூவில் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நான் பணம் கட்டிட்டு அவ்வளோ பிஸியில் இங்கே வர்றேன். என்னை விட பிஸியாக இருக்காங்களா? விக்னேஷ் இங்கே வர்றது 40,000 ரூபா ஃப்ளைட்டு, சரிதானுங்களா? ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி லட்சம் இருக்க 10,000 குரூப்பில் போயிருக்கு. விதிங்கிறது இருக்கணும். இந்த லைவ் குரூப்பில் யார் சார் இவ்வளோ விவரமாக சொல்லுவா? அவ்வளோ விவரமாக சொல்லும்போது நம்மளுக்கு இவ்வளோ பேர் தான் வாய்ப்பு. நீங்கள் சாதாரண மனிதர்கள், உங்களுக்கு நீங்களே கைது 7 ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள், 21 தலைமுறை பாவங்கள் நீங்கள் கைதட்டுங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த தீட்சைகள் இனிமேல் நான் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த வாய்ப்பை அதுவும் இன்னும் அடுத்தடுத்த பௌர்ணமிலாம் கொடுக்கலாம். ஆனால் குரு பௌர்ணமியில், வியாச பௌர்ணமியில் வேதம் உற்பத்தியான இடம். இந்த நாளுங்கிறது வேதம் உற்பத்தியான இடம். வியாசருக்கு குருக்கு வந்து மகிழ்ச்சி பெற்று, குரு சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்பதில் அழுபாடுக்கிறதுல பரபூர்ண பண்பில் இருந்து நம்ம செஞ்சுட்டு போடக்கூடிய அற்புதமான விஷயத்தை செஞ்சார். சரிதானுங்களா? சாரு வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த மாதிரி எனக்கு கார் கொடுத்துட்டாரு, அது வேறு கதை. இன்றைக்கி கோயில் அவரோட சப்ஜெக்ட், இன்னைக்கு கோயிலில் நம்மளுக்கு கிடையாது. என் கூட வந்தால் ராஜ மரியாதை சக்கரவர்த்தி மரியாதை தான் சொன்னேன். நான் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. கருவறையில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளோ பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணி 11 குஷன் அவங்க அப்பா ராமனுக்கு போர் பண்ணி அதை வந்து பூஜை பண்ண இடம்னு உள்ள கூப்பிட்டு எவ்வளோ பெரிய மாலையை போட்டாங்க. அது பாருங்கள், மாலையை போட்டு தரிசனம் பண்ணி
அங்கே உள்ள அம்பாள் கூட்டினா அங்கே, அதுக்கப்புறம் ஐயர் பைரவரையும் பார்த்துட்டு போகணும், அவ்வளோ தரிசனம் பண்ணி நம்மளை அமிச்சாங்க. இது வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்த கடாச்சம். சொல்லுறாங்களா, 1000 ஜோதிலிங்கம் 1500 கோயில்கள் போன எல்லாருக்குமே ராஜ மரியாதை கிடைக்கும், நம்ம பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். அது மாதிரி எங்கு சென்றாலும் நீங்கள் ராஜாக்கள், எங்கு சென்றாலும் நீங்கள் சக்கரவர்த்தி, எங்கு சென்றாலும் நீங்கள் பேரரசர்கள் ஆக வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அடுத்து இன்னொரு தீட்சை கொடுத்துட்டு